ஹே guys, இன்னைக்கு நம்ம ஜாவா ஆர்கிடெக்சர் பத்தி செம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த JDK, JRE, JVM டேர்ம்ஸை கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கும், ரைட்? லைக் என்னப்பா இது இவ்ளோ ஆக்ரோனிம்ஸ் இருக்குன்னு தோணும். பட் யூ நோ வாட், டோன்ட் வரி. இந்த எக்ஸ்பிளைனர் முடியும் போது நீங்க இந்த கான்செப்ட்ஸ்ல கிளியரா எக்ஸ்பர்ட் ஆயிடுறீங்க ஃபார் ஷுவர். நம்ம ஒரு சூப்பரான ரியல் லைஃப் அனாலஜி வச்சு இதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். ரெடியா? இதுதான் இன்னைக்கு நம்ம மெனு. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம ஜாவாவும் ஒர்க் ஆகுது. வில் ஸ்டார்ட் வித் த கம்ப்ளீட் கிச்சன், அதாவது JDK. தென் லுக் இன்சைட் த டெவலப்பர் டூல்ஸ். நெக்ஸ்ட் த டைனிங் ஏரியா, நம்ம JRE. அதுக்கப்புறம் வர்ச்சுவல் என்ஜின் JVM, த ஸ்பீட் பூஸ்டர் JIT. அண்ட் ஃபைனலி இது எல்லாம் சேர்ந்து தி அல்டிமேட் ஜாவா ஃப்ளோ எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி அன்பாக்சிங். Okay, let's dive right into this. Nama MasterChef's Journey-oda first part, Section 1, The Complete Kitchen, the JDK. So, JDK na Java Development Kit. இத ஒரு கம்ப்ளீட் கிச்சன் டூல் செட்க்கு கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு மாஸ்டர் ஷெஃப்க்கு சமையல் கட்டுல என்னெல்லாம் தேவை? கத்தி, பேன், ஸ்டோவ், மிக்ஸி எல்லாமே வேணும்ல? அதே மாதிரி தான் ஒரு ஜாவா டெவலப்பருக்கு கோட் எழுத, கம்பைல் பண்ண அண்ட் ரன் பண்ண தேவையான எல்லாமே இந்த JDK பேக்கேஜ்குள்ள இருக்கும். நீங்க புதுசா ஒரு டிஷ், an ஆப் கிரியேட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த கிச்சன் தேவை. ரைட், லெட்ஸ் மூவ் ஆன் டு செக்ஷன் 2, இன்சைட் த டெவலப்பர் டூல்ஸ். இப்போ இந்த கிச்சனுக்குள்ள எக்ஸாக்ட்லி என்ன டூல்ஸ் இருக்குன்னு ஜூம் இன் பண்ணி பார்க்கலாமா? நம்ம JDK கிச்சனோட மெயின் டூல்ஸ் என்னன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜாவாசி தான் நம்ம மெயின் குக். உங்க கோட கம்பைல் பண்ணும். ஜாவா இந்த கோட லான்ச் பண்ற டூல். ஜாவாடாக் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெசிபி புக், டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஜார் உங்க ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்னா போட்டு ஒரு ஜிப் மாதிரி பண்டில் பண்ற டப்பா. அண்ட் JDD ஜாவா டீபக்கர். ஏதாச்சும் டிஷ் ஸ்பாயில் ஆகிடுச்சா, அதாவது கோட்ல எரர்ஸ் வந்தா அதை ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ற ரீபேர் டூல் தான் இது. Now what's really interesting here is the clear difference between javac and Java. Javac உங்க human readable .java source கோட platform independent ஆன .class bytecode கன்வெர்ட் பண்ணும். இது எப்படின்னா உங்க ரெசிபியா யூனிவர்சலி எல்லாருக்கும் புரியுற ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ்ல எழுதி வைக்கிற மாதிரி. அதுதான் bytecode. அப்புறம் ஜாவா டூல் இந்த கம்பைல்ட் bytecode ரீட் பண்ணி ஃபைனலா அந்த டிஷ்ஷை ரெடி பண்ணி சர்வ் பண்ணும். Let's jump to section 3. கிச்சன்ல இருந்து இப்போ நம்ம ஃபுட் சர்வ் பண்ற இடத்துக்கு வரோம். The dining area. நம்ம JRE. JREனா ஜாவா Runtime என்வாயர்மெண்ட். இது எக்ஸாக்ட்லி ஒரு ரெஸ்டாரண்டோட டைனிங் ஏரியா மாதிரி தான். இங்க சமையல் கட்டு டூல்ஸ், அதாவது டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்காது. பட் சமைச்ச ஃபுட்டை கன்சியூம் பண்ண தேவையான என்வாயர்மெண்ட் இருக்கும். JREக்குள்ள ஜாவா கிளாஸ் லைப்ரரிஸ் அண்ட் JVM இருக்கு. இது ஜாவா ப்ரோக்ராம்ஸை மட்டும் ரன் பண்ண தேவையான ஒரு எக்ஸாக்ட் என்வாயர்மெண்ட். இங்க நீங்க டெவலப் பண்ண முடியாது, ஆனா ஆல்ரெடி இருக்க ஜாவா ஆப்ஸை ரன் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். ஆப் யாரு யூஸ் பண்ணுவாங்க? இது ஒரு பெரிய டவுட் எல்லாருக்கும் வரும். வெல், டெவலப்பர்ஸான உங்களுக்கு கோட் எழுத அண்ட் பில்ட் பண்ண JDK வேணும். பிகாஸ் யூ நீட் த கிச்சன். ஆனா ஒரு நார்மல் எண்ட் யூசர் உங்க ஆப்பை ஜஸ்ட் யூஸ் பண்ண போறவங்களுக்கு JDK தேவையில்லை. அவங்களுக்கு JRE மட்டும் போதும். டைனிங் ஏரியால உட்காந்து சாப்பிடுற கஸ்டமருக்கு கிச்சன் டூல்ஸ் தேவையில்ல. எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இதுவும். Moving right along to section 4. The crucial point is, in the food actually cook பண்ற main aisle யாரோ, அதுதான் நம்ம virtual engine, the JVM. JVM na Java Virtual Machine. இதை ஏன் virtual machineனு சொல்றோம்? பிகாஸ் இது ஒரு abstract engine. இது ஹோஸ்ட் OS மேல உட்காந்துக்கிட்டு பைட் கோட படிச்சு உங்க பிசிக்கல் மஷீனுக்கு புரியுற மாதிரி மாத்தி கொடுக்கும். இது உண்மையில ஒரு பிசிக்கல் மஷீன் கிடையாது, but it acts exactly like a machine inside your computer specifically to run Java programs. Let's see how this builds step by step. இந்த கிச்சன் ஸ்டாஃப், அதாவது JVM எப்படி ஒர்க் ஆகுறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் லோடர். இதுதான் இன்கிரீடியன்ட்ஸ், அதாவது உங்க .class ஃபைல்ஸை தேடி எடுத்து லோட் பண்ணும். செகண்ட் bytecode Verifier. இது ஒரு ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி செக்கர் மாதிரி. கோட் வேலிடா இருக்கா, செக்யூரா இருக்கான்னு செக் பண்ணும். ஃபைனலி எக்ஸிகியூஷன் என்ஜின். இதுதான் ஆக்சுவலா இந்த bytecode நம்ம ஹார்ட்வேருக்கு புரியுற zeros and ones, அதாவது மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும். Pretty brilliant, right? Now for section 5, the speed booster, JIT. In the execution engine ஒரு சின்ன shortcut இருக்கும். Let's see what that is. சரி, JVMக்குள்ள JIT, அதாவது Just in Time Compiler, நமக்கு எதுக்கு தேவை? ஜாவாவுக்கு ஏன் ஒரு ஸ்பீட் பூஸ்டர் வேணும்? பிகாஸ் நார்மலா ஒரு இன்டர்பிரேட்டர் கோட லைன் பை லைன் படிச்சு ரன் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஸ்பெஷலி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது. ரெஸ்டாரண்ட்ல ஒரே ஆர்டர் 100 பேர் கேட்டா ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட்லேருந்து சமைச்சா எப்படி இருக்கும்? லேட் ஆகும்ல? அதை தவிர்க்கத்தான் JIT வருது.
இன்டர்பிரிட்டர் அண்ட் JIT-க்கு இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டர் கோட லைன் பை லைன் படிக்கும் which is good for initial startup. பட் JIT கம்பைலர் என்ன பண்ணுன்னா ரிப்பீட்டட் கோட் பிளாக்ஸை ஆன் த ஃப்ளைல டைரக்டாக நேட்டிவ் மஷின் கோட கம்பைல் பண்ணிடும். ஸோ திரும்ப திரும்ப ரன் ஆகிற லூப்ஸ் அண்ட் மெத்தட்ஸை JIT டேக் ஓவர் பண்ணி எக்ஸிக்யூஷன் ஸ்பீடை ரேடிக்கலியாக பூஸ்ட் பண்ணும். இதனால தான் ஜாவா ஆப்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. இட்ஸ் a ரியல் கேம் சேஞ்சர். Okay, bringing it all together in section 6. இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தி அல்டிமேட் ஜாவா ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம கம்ப்ளீட் விஷுவல் ஃப்ளோ. நீங்க ஆஸ் அ டெவலப்பர் ரா இன்கிரீடியன்ஸ் மாதிரி ஒரு சோர்ஸ் கோட் அந்த .java ஃபைல எழுதுறீங்க. அதை ஜாவா கம்பைலர் எடுத்து பைட் கோட் அதாவது .classனு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்முக்கு மாத்துது. இந்த பைட் கோடு தான் JVM உள்ள வாங்குது. அங்க கிளாஸ் லோடர், வெரிஃபயர் அண்ட் நம்ம ஸ்பீட் பூஸ்டர் JIT எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சு ஃபைனலா உங்க சிஸ்டம்க்கு புரியிற மெஷின் கோட டெலிவர் பண்ணுது. This is exactly how the order turns into the final dish. And this brilliantly illustrates Java famous quote, write once, run anywhere. நீங்க கோட ஒரு தடவை ரைட் பண்ணி கம்பைல் பண்ண போதும். அந்த .class பைட் கோட நீங்க விண்டோஸ், மேக் இல்லனா லினக்ஸ் எந்த மஷின்ல வேணும்னாலும் ரன் பண்ணலாம் as long as அந்த சிஸ்டம்ல JVM இருக்கு. கோட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், ஆனா JVM இஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். என்ன ஒரு ஸ்மார்ட் ஆர்கிடெக்சர்ல? Let's quickly recap so that in the acronyms உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. JDK is for developers, இது develop, compile and run பண்ணா. JRE is for end users, Java programs are run பண்ண மட்டும். JVM is the engine that actually executes the bytecode, and JIT is the smart guy inside JVM who improves the overall performance. ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? So that brings us to the end of today's explainer. JDK, JRE, JVM and JIT பத்தி இப்போ உங்களுக்கு ஒரு crystal clear idea கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ என்ன? Are you ready to set up your own Java kitchen and start cooking some code? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கோட் எழுதுறது ஒரு art and you are the master chef. Before I go, think about this for a second. Imagine if JVM didn't exist and you had to rewrite your entire app from scratch for Windows, Mac and Linux separately. Scary, right? அப்போதான் ஜாவாவோட உண்மையான பவர் நமக்கு புரியும். Keep exploring, keep learning. Next time இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட பார்க்கலாம். Bye guys and happy coding!